ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இன்றைக்கான வீடியோவில் செவ்வந்தி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ செவ்வந்தி செடி வளர்க்குறோம் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன மாதிரி பராமரிக்கணும் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துடலாங்க. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம அந்த செவ்வந்தியில் காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லையா, 5 கலர் வர மாதிரி எல்லோ, ஒயிட்டு, அப்புறம் பிங்க்கு, மெரூன், அப்புறம் ஒரு தேன் கலர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி காம்போ வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க. ஸோ செடிகள் வந்து சேஃபாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. நான் இப்போ வந்து செடிகள் நீங்கள் வாங்கிட்டீங்க, நம்மக்கிட்டேன்னு இல்லை, நீங்கள் நர்சரிகளில் போய் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வாங்கிட்டு போவோம். இதில் பார்த்துட்டிங்க பிரிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 செடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொட்டியில் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சிடுறீங்க. அப்படியே வச்சுட்டிங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு மதர் பிளான்ட் தான். இப்போ ஒரு சின்ன நாற்றுலேருந்து வளர்ந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வச்சுருக்கு. ஸோ இது வந்து மதர் பிளான்ட்டு. இதோட முதிர்ச்சியான ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கிட்ட போயிருக்கும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடி அப்படியே பட்டு போயிடும். இதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, ஸோ இது மாதிரி ஆகாமல் நிறைய செடிகள் நல்லா வளர்றதுக்கும் பக்கத்துலேருந்து வேர்கள் வளர்றதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குது. க்ரோ பேக்கு, சீட்ஸு, டென்சல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து புதுசாக பூச்செடிகள், மூலிகை செடிகள் கொண்டு வந்திருக்கும். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு செடி வந்து அனுப்பியிருப்பேன். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சின்ன கட்டிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சின்ன கட்டிங்ஸை வந்து பதியம் வச்சு அது வேர் விட்டு அது வளர்ந்து தான் வந்து உங்களுக்கு பூக்கள் வைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு செடியாக வந்திருக்கும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சாப்ளிங்காக வாங்கியிருக்கீங்க, முட்டை இல்லைங்க, வெறும் ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தான் அந்த செடியே இருக்குது, அந்த மாதிரி வேர் விட்டு ஒரு செடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த டைமில் நீங்கள் வாங்கி தாராளமாக வளர்க்கலாம். இந்த டைமில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான சீசன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டு பிப்ரவரி தான் செவ்வந்தி பூவை பொறுத்த அளவுக்கு சீசன். ஸோ இந்த சீசனில் ரொம்ப நிறைய பூக்கள் பூக்கும். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். இந்த டைமில் வாங்கி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம கரெக்டான ஒரு பாட்டிங் மிக்ஸ் கொடுத்து நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்ம வச்சு வளர்க்கும் போது அது ஒரு 10 நாள் 20 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலலாம் ரெடியாகி உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட அடுத்த சீசன் போதெல்லாம் ரொம்ப சூப்பராக பூக்குங்க. ஸோ இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது வெறும் இந்த வேர் பகுதி மட்டும்தான். ஸோ இதை வந்துட்டு நான் மண்ணில் வச்சு இது கொஞ்சம் இப்போ தழுத்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான செடிகள் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி செடி தான் இது எல்லாமே. அந்த வேர் பகுதியில் டேமேஜ் இருக்கும், பூக்கள் உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ எனக்காக அப்படின்றத எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து தேன் கலர், இது வந்துட்டு நல்ல ஒரு எல்லோ கலர், இது வந்துட்டு ஒரு மெரூன் கலர் மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து அந்த சாப்ளிங்ஸாக வந்து அக்ரின்டெக்ஸில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நல்லா வளர்ந்து பூக்கள் மொட்டுக்கள் வச்சுருக்கு. அது விரியறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங். வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ ஆனால் அது இன்னுமே விரியலை பாருங்கள். இதில் வந்துட்டு ஒரு 5 கலர் நாற்று இருக்குது. ஸோ சின்ன நாற்றை வாங்கிட்டது ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே இருக்கும் அந்த நாற்று. ஆனால் இப்போது எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு, இன்னும் பூக்கள் வைக்கல. ஸோ செவ்வந்தியை பொறுத்தளவில் இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் ரொம்ப முக்கியங்க. செவ்வந்தி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு செடி. ஏன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியானாலும் அந்த செடி வந்து அப்படியே சொங்கி போய் பட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான மண் கலவை பார்த்துட்டிங்கன்னா மண் சேர்த்துக்கோங்க. கோகோபீட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கோகோபீட் கிடைக்கிது, வேறு வழியே இல்லைன்னா மட்டுமே கோகோபீட் சேர்த்தா போதும். நல்ல மண், தொழு உரமோ மண்புழு உரமோ எது கிடைக்குதோ நல்லா ஃபீடிங்க்கு வந்துட்டு நல்ல உரங்கள் கொடுங்க. இது கூட வந்து ஆற்று மணல் கிடைக்கிது அப்படின்னா ஆற்று மணல் சேர்த்துக்கோங்க. ஆற்று மணல் கிடைக்காத பட்சத்தில் அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மண்ணுமே எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து கோகோபீட் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் நர்சரியில் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த செடி இருக்கு இல்லையா, செவ்வந்தி வந்துட்டு என்ன மாதிரியான பாட்டிங் மிக்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஸோ நான் வந்து இது வந்து நான் வந்து ரீபாட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாமே மண், வெறும் செம்மண்ணில் வந்து உரம் எதுவுமே இல்லை, வெறும் மண்ணில் வந்து போட்டிருக்கேன். ஒரு சில இடங்களில் இந்த ஹைப்ரிட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு சில இடங்களில் இந்த பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு கோகோபீட் ப்ளஸ் பெர்லைட் பாட்டிங் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து சக்குலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து வேர் நல்லா வளரும். அதே மாதிரி அவங்க சேல் பண்ணுற வரைக்குமே வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சு பூக்கள் வைக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த பாட்டிங் மிக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டிங் மிக்ஸில் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீபாட் பண்ணணும். ரீபாட் பண்ணி நம்மளுடைய மண் என்ன கிடைக்குதோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன் நான் ரீபாட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னா,
ஒன்று வந்துட்டு செடி வந்துட்டு பக்கத்தில் வேர்கள்லேருந்து நிறைய செடிகள் வளர்கிறதுக்கு நம்ம ரீபாட் பண்ணோம்னா தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்போது நல்லா வளரும். இன்னொன்று, நம்ம தண்ணி ஊற்றுறோம்னு வைங்களேன், அந்த கோகோபீட்டோட அந்த பாட்டிங் மிக்ஸ் இருக்குல்ல, அந்த கோகோபீட் ப்ளஸ் பெர்லைட்லாம் போட்ட பாட்டிங் மிக்ஸ், ஸோ அது வந்து தண்ணியை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுக்கும். செவந்தியை பொறுத்தளவில் நமக்கு தண்ணி தேவையே இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை 3 நாளுக்கு ஒரு தடவை இந்த மண் வறண்ட, அதாவது இந்த மண் வரன்னு இருக்குது, இதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஆனால் செடி ஹெல்த்தியாக இருக்கு இல்லையா பாருங்கள். ஸோ மண் சுத்தமாக இல்லை, ஆனால் செடி ஹெல்த்தியாக இருக்குது. அப்போது செவ்வந்திக்கு வந்து தண்ணியே தேவையில்லை. அந்த பூக்கள் மேலே தண்ணி பட்டாலும் பூக்கள் வந்து அப்படியே அழுகுன மாதிரி ஆயிரும். செடி மேலே தண்ணி இருக்குது, ஓவராக தண்ணி இருந்தாலுமே செடி வந்து அழுகி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செவ்வந்தியை பொறுத்தளவில் தண்ணி ரொம்ப கம்மியாக கொடுங்க. அதனால தான் ரீபோர்ட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம கோகோபீட் போடுறோம் அப்படின்னா அதில் எந்நேரமும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து சீக்கிரமாகவே பட்டு போயிடும். இந்த மாதிரி நான் நிறைய செடி வச்சுருக்கேன். நான் வந்து போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த பர்லைட் சக்குலன்ஸோட பாட்டிங் மிக்ஸில் போட்ட செவ்வந்தி வந்துட்டு சுத்தமாக செட் ஆகாது. அதுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா செட் ஆகவே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை 3 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி பாட்டிங் மிக்ஸ் பொறுத்தளவுல நிறைய மண் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. மற்றபடி இந்த பூக்களை வந்து கட் பண்ணி விட்டு வளருங்க. நீங்கள் சாப்ளிங்காக வாங்கினாலும் சரி, இல்லை நல்லா வளர்ந்த செடிகளாக வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக வாங்கி ரீபோர்ட் பண்ணுங்கள். ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பூக்கள் எல்லாமே பறிச்சிருங்க. ஸோ இந்த பூக்கள் எல்லாமே நீங்கள் பறிச்சிங்கன்னா தான் பக்கத்தில் வந்து கிளைகள் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இலை இருக்கா, இலைக்கு மேலே ஒரு கிளை வருதா. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும்போது தான் நிறைய கிளைகள் வரும், நிறைய மொட்டுக்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் செவ்வந்தி வாங்குறீங்க அப்படின்னா அது நாட்டு செவ்வந்தியா ஹைப்ரிட் செவ்வந்தியா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு செவ்வந்தியிலுமே நமக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்குது. பக்கா நாட்டு செவ்வந்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இந்த பூனை வெரைட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பூனை வெரைட்டியில் வந்து நிறைய பட்டு வரும். அதாவது இந்த பூ வந்து நல்லா அடர்த்தியாக தெரியும், அவ்வளோ இதாக தெரியும். இதுவே நாட்டு செவ்வந்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் ஒயிட் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கலரில் கொஞ்சமாக தான் அடுக்கு இருக்கும். பூக்களோட அடுக்கு பார்த்துட்டிங்கன்னா நாட்டு செவ்வந்தியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் பூனை வெரைட்டியில் நிறைய அடுக்கு இருக்கும். நல்லா ஒரு நம்ம டெய்லியெல்லாம் எப்படி அடுக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பூக்களை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அடுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ நார்மலாக உங்களுக்கு நர்சரியில் கிடைக்கிறது மேபி அந்த பூனை வெரைட்டி கிடைக்கலாம், இல்லைனா ஹைப்ரிட் கிடைக்கலாம். இதில் சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்குது, டபுள் பெட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா முடிஞ்சால் நாட்டு செவ்வந்தி கிடச்சிது அப்படின்னா அது வளருங்க. இல்லை இந்த பூனை வெரைட்டியுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாமே பூக்கும். ஸோ பூத்து முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி ஒரு நிழலான இடத்துல எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு நம்ம செடி மேலே காய்ஞ்சாலுமே உள்ளே வந்துட்டு வேர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து கொஞ்சம் நிழலான இடத்துல நம்ம அந்த பால்கனி ஸ்பேஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் நிழல் தாங்க விழுகும் அப்படின்னா அந்த இடத்துல எடுத்து வச்சுருங்க. அந்த இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் நம்ம 2 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி தெளிச்சிட்டு வந்தாலே போதும். அந்த செடி வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும், உயிரோடு இருக்கும். மறுபடியும் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது மறுபடியும் உள்ள அந்த வேரில் வந்து வேர் உயிரோடு இருக்கிறனால வேர்லேருந்து மறுபடியும் தளிர்கள் எடுத்து அந்த செடி வந்து மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ செவ்வந்தியை பொறுத்தளவில் 2 விஷயந்தான், தண்ணி நிறையா ஊற்றாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. பாட்டிங் மிக்ஸ் ரொம்ப முக்கியம். மண் நிறையா இருக்கிற மாதிரியான தொட்டி பாட்டிங் மிக்ஸில் போட்டிங்க அப்படின்னாலே நல்லா வளரும். அதுக்கப்புறமா இதுக்கு தொட்டி சைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆழம் தேவையில்லை, அகலம் இருந்தாலே போதும். அந்த கீரை பேகு அப்புறம் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பேகு இதில் வச்சுட்டிங்கனாலே போதும். பக்கத்தில் நிறைய பக்கக்கண்ணுகள் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து செவ்வந்தியை வந்து பராமரிக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.